வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் இன்று தொடங்க இருக்கும் நிலையில் இந்த பணிகள் எப்படி நடைபெறும், என்னென்ன ஆவணங்கள் கணக்கில் கொள்ளப்படும் என்பது குறித்த விவரங்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்களில் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்தார். வாக்காளர் பட்டியலை புதுப்பிக்கும் ஒரு செயல்முறையாக சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்படுவதுடன் இறந்தவர்கள், வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்தவர்கள், பட்டியலில் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை இடம்பெற்றுள்ள போலி வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள் என அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், சராசரியாக ஒவ்வொரு 1000 வாக்காளர்களுக்கும் ஒரு வாக்குச்சாவடி உள்ள நிலையில் இந்த ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு வாக்குச்சாவடி நிலை அலுவலர் நியமிக்கப்படுவதாக தெரிவித்தார். புதிய வாக்காளர் பெயர்களை சேர்ப்பதற்கான படிவம் 6 சேகரித்து அவற்றை பட்டியலுடன் இணைக்க உதவி செய்வது, படிவத்தை பூர்த்தி செய்ய வாக்காளர்களுக்கு உதவுவது, ஒவ்வொரு வாக்காளரின் வீட்டிற்கும் குறைந்தது 3 முறை செல்வது போன்ற பணிகளை இந்த அலுவலர் மேற்கொள்வார். ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு தேர்தல் பதிவு அலுவலர் நியமிக்கப்படுவார் என்றும் அவர் வரைவு வாக்காளர் பட்டியலை தயாரிப்பது, ஆட்சேபனைகள் மீது முடிவு எடுப்பது, இறுதி வாக்காளர் பட்டியலை தயாரித்து வெளியிடும் பணிகளை தேர்தல் பதிவு அலுவலர் மேற்கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களை தவிர ஒவ்வொரு தொகுதிக்கும் உதவி தேர்தல் பதிவு அதிகாரிகள் நியமிக்கப்படுகின்றனர். தீவிர வாக்காளர் திருத்தப் பணிகளுக்காக ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் அடையாள அட்டையை ஆவணமாக கொடுக்கலாம். இந்திய அரசால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை அல்லது சான்றிதழ், பிறப்புச் சான்றிதழ், பாஸ்போர்ட், கல்விச் சான்றிதழ்கள், நிரந்தர வசிப்பிட சான்றிதழ், சாதி சான்றிதழ் போன்றவற்றையும் ஆவணங்களாக அளிக்கலாம். அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நிலம் அல்லது வீட்டிற்கான ஒதுக்கீட்டுச் சான்றிதழ், உள்ளூர் அதிகாரிகளால் தயாரிக்கப்பட்ட குடும்ப பதிவேட்டை அளிக்கலாம் என கூறியுள்ள தேர்தல் ஆணையம், தேசிய குடிமக்கள் பதிவேட்டின் சான்றிதழை பொருந்தும் இடங்களில் ஆவணமாக அளிக்கலாம் என தெரிவித்துள்ளது. ஆதாரை பிறப்பு சான்றிதழாக கருத முடியாது என தெரிவித்துள்ள தேர்தல் ஆணையம், அதே சமயம் ஆதார் அட்டையை அடையாள ஆவணமாக அளிக்கலாம் என கூறியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.